ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த கிரேவி செம்மையாக இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், பேச்சுலர் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க, இவ்வளோ சிம்பிளாக இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா மட்டும்தான் நம்ம அந்த குழம்புல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 2 பட்டை எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுக்கலாம். அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 8 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு சீரகம், 4 ஸ்பூனு மல்லி, 10 முந்திரி, 10 கிராம்பு, 8 ஏலக்காய், அது கூட கொஞ்சமாக கல்பாசி, அது கூட ஒரு ஃபுல் தேங்காயை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 150 ml ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லா பொருளும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் வதங்கிக்கட்டும். நல்லா கிண்டி விடுங்க. ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/2 ஆனியன் சேர்த்திங்கன்னா போதும். ஆனியன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக சேர்த்தோன்னா அது கொஞ்சம் கிரேவி வந்து இன்னும் திக்காக கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 ஆனியன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறது நல்ல மணமாக, அந்த குழம்பு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்ல தாராளமாகவே கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சால்ட்டு சேர்க்காமல் வதக்கிறத விட சால்ட்டு சேர்த்து வதக்குனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம திருவி வச்சுருக்க ஒரு மூடி தேங்காயும், ஒரு மூடி இல்லை 2 மூடி தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி, அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்கலை. அதனால் தேங்காய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறங்க. அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த குழம்புல. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தனியாக கிரைண்ட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி செய்கிறதுக்காக 3 வெங்காயம், 5 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 10 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட தாளிக்கிறதுக்காக 4 பட்டை, 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு கசகசா, கொஞ்சமாக கல்பாசி, அது கூட 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா 200 ml ஆயில் சேர்த்து நல்லா சூடாகட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, அப்புறமா 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு பப்பி சீடு, அதாவது கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். அப்போ தான் வந்து வாசம் நல்லா வரும், ஆனால் கருகக்கூடாது. ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அது இன்னொரு டேஸ்ட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் சின்ன வெங்காயம் சேர்த்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போதே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போயுமே வந்து வெங்காயம் வதங்கும் போது சால்ட்டு சேர்த்துப்பேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடட்டும். இது நல்லா வதங்கிருச்சுன்னா கிரேவி நம்மளுக்கு அந்த வெங்காயம் தனித்தனியாக தெரியாமல் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 5 தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி மேஷ் ஆகிடணும். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து இஞ்சி வந்து அதிகமாகவும் பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சிக்கன் கிரேவியில் நல்ல வாசம் சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 10 பச்சை மிளகாயும் நம்ம கீரி போட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரமும் இதில் ஆட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாய் அரைச்சும் சேர்க்க போகிறோம், அங்கே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், கடைசியாக சேர்க்க போகிறோம். அதனால வந்து நீங்கள் வந்து காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம், கடைசியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு கிரேவியாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒரு 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். சிக்கன் நல்லா ஆயிலில் வதங்கிடட்டும். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நம்ம லேட்டாக சால்ட்டு சேர்த்தோம்னா கறியில் அவ்வளோவா உப்பு சாராது. இது கூடவே மஞ்சத்தூளும் நிறையா சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் கிரேவியில் நான் வந்து 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அந்த மஞ்சள் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பேஸ்ட்டு சேர்க்கணும். பாருங்கள், ஓரளவு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்ட்டு வந்து வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் அது ரொம்ப ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம இறக்க போகிறோம். அதனால் இப்போவே வந்து சிக்கன் நல்லா வெந்துடணும். இந்த ஆயில்லையும் வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேஸ்ட்டு சேர்க்கணும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுனால நல்ல வீடே நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். காலையில், மத்தியானம் இதுக்கு வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் கெட்டு போயிடாது. நம்ம அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து இருக்காது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சுருவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த கிரேவி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்படியே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி கிரேவியாக வச்சுக்கிறதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மசாலா அரைச்ச மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதை நான் கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி கலந்து நிறைய ஒரு கொதிக்க விட்டு நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கலாம். காரமும் கரெக்டாக அளவாக இருக்கும். நீங்கள் வந்து மிளகா சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கிரேவி சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கிரேவி பிடிக்கும். என் பொண்ணு பையன்லாம் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அந்த கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நல்ல மணமாக இருக்கணும்ல, அதுக்காக இந்த கருவேப்பிலையை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். ஆப்ஷனல் தான், நம்ம எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு செக் பண்ணிக்கணும். இதுதான் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறது. நான் கொஞ்சம் சமையல் செய்யும்போது அடிக்கடி சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். ஸோ அது வந்து கரெக்டு. நம்ம ஃபஸ்ட்டே நிறைய சேர்க்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது பெட்டர். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக கொதி வந்துருச்சு. நம்மளோட கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் தூவி டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.